அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன், உலகத்தில் இந்திய துணைக்கண்டத்தை எடுத்துக்கிறோமே, எத்தனையோ மன்னர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள், தோற்று போனார்கள். நமது முன்னவர்கள், நமது பாட்டன் பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன் எல்லாருமே தோற்று போனார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் மட்டும்தான் வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு மறுபடியும் இழந்த நிலத்தை மீட்டார். இந்த துணைக்கண்டத்திலேயே தமிழ் மரத்தின் நம் பாட்டி வேலுநாச்சியார் மாதிரி ஒரு வீர மகள் எவளும் இருக்க முடியாது. உங்களுக்கு சோர்வு வருகிறதா? நம்முடைய பாட்டியை படத்தை பாருங்க, தெரியும். உங்களை மாதிரியே ஒரு மகள். உங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை அவளுக்கு இருந்திருக்கும். இவ்வளவுக்கும் குழந்தை கணவனை இழந்துட்டா, கைம்பெண், சின்ன குழந்தை வெள்ளச்சி, காட்டுக்குள்ளே போய் இருந்து பயிற்சி எடுத்து எல்லா போய் நம்முடைய பாட்டனார் கோபால் நாயக்கர்கிட்ட போய் இருந்து அவர் அடைக்கலம் கொடுக்குறாரு. மகள் போல் அங்கேருந்து போய் ஐதர் எழுகிட்டையும் திப்புக்கிட்டையும் படவிதை வாங்கிட்டு வந்து போரிட்டு வென்று மறுபடியும் அந்த அரியணையில் ஏறி உட்கார்ந்தா அப்படின்னா அந்த வரலாறு உங்களுக்கு வழி நடத்தி செல்லணும், படிக்கணும். மறுபடியும் சோறு வருதா? அவளுடைய பேத்தி ஒருத்தருக்கா, அவளுடைய பேத்தி அங்கையர் கண்ணின்னு ஒற்றை மகள், ஒரே மகள். இலங்கை இராணுவத்தின் கடற்படை தளத்தை மொத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒற்றை கப்பலை ஒரே ஒரு மகள். காய்ச்சல் ஆயிருச்சு, காய்ச்சல், உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் தலைவன் தன்னை நிறுத்திட்டு வேற ஒரு ஆளை அனுப்பிடுவார் கரும்புலில் என்று சொல்லவே இல்லை. கடும் குளிர், அதிகாலையில் அனுப்பு, காணொலி இருக்கு, நீங்க பார்க்கலாம். எல்லாரும் போய் அனுப்பி வைப்பாங்க. எதுக்கு போறா? சாக போறா. எங்க போறா? சாக போறா. வாழ போறவளை வழி அனுப்பிய மரபில் நீ எத்தனை பேரை பார்த்திருக்கா? சாக போறவளை வழி அனுப்பி வைத்த மக்கள் நம்முடைய இன உறவுகள். அனுப்பி வச்ச 30 கிலோமீட்டர் 13 மணி நேரம் ஆழ்கடலுக்குள் ஒற்றை மகளாக அந்த குளிரில் நீந்தி 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 போய் இந்த இரவு முடிந்த அடுத்த பகல் தொடங்குகிற சரியாக 12 மணிக்கு நடுக்கப்பலில் போய் குண்டை வைத்து வெடித்து தகர்த்து சிதைத்தால் என்றால் அந்த மரத்தி உடம்பிலே ஓடுகிற ரத்த துளிகள் உங்கள் உடம்புல ஓடுவது உண்மையாக இருந்தால் இந்த வரலாறுகளை உங்கள் முன் நிறுத்திக்கணும். உங்களுக்கு ஏதாவது அச்சம் வருகிறதா? தம்பி பாலச்சந்திரன் ஒரு இன்சுரை ஒரு எனக்கு கொடுத்துருப்பான். சிங்கள ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அப்படி தின்னுக்கிட்டு இப்படி தொலை தூரத்தில் பார்ப்பான். யாரை? உங்களைத்தான், என்னையத்தான் பார்க்கிறேன். இத்தனை சித்தப்பாக்கள், பெரியப்பாக்கள், அக்காக்கள், சித்திகள், அத்தைகள், பெரியம்மாக்கள், பாட்டிகள், இவ்வளவு உலகெங்கும் பரவி வாழ்கிறீர்கள். உங்களுக்காக, உங்களுக்காக, நமக்காக நாடடையத்தான் என் தந்தை போராடினான். எனக்காக அல்ல, நமக்காக போராடினான். அந்த தலைவனுக்கு மகனாக பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? என்னை தனியாக எல்லோரையும் விட்டு தனியாக உட்கார வைத்திருக்கிறார்கள். சுத்தி துவக்கோடு ராணுவ வீரர்கள் வெறித்து பார்க்கிறான், தொலைநோக்கி பார்க்கிறான். இந்த திசையைத்தான், உங்களைத்தான், என்னையைத்தான், உலகெங்கும் பரவி வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் மகனையும் மகளையும் தான் பார்க்கிறார். கடைசியாக என்ன நிகழ்ந்தது? என் உடன் பிறந்தார்களை எண்ணி பாருங்கள். ஒரு நொடி கற்பனை செய்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த காட்சியோட விட்டு பாருங்கள். வெறுமேலோடு ஒரு மகன், சிறுவன், 5 குண்டுகளை நெஞ்சில் அடுக்கடுக்காக பாய்ச்சி அந்த துப்பாக்கி அவன் நெஞ்சுக்கு நேரே நீட்டுகிற போது அந்த பிஞ்சு மகன் என்ன நினைத்திருப்பான் என்று பாருங்கள். எப்படிப்பட்ட வீரன்! வீரன் என்றால் நம் பிள்ளை பாலச்சந்திரன் தான் மாபெரும் வீரன். தமிழ் பரம்பரையின் வீரத்தை உலகிற்கு காட்டியவன். தனித்து நின்றாலும் பிரபாகரன் என்ற பெருவீரனின் மகன் 5 குண்டுகளை நெஞ்சில் தாங்கிய அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக சாகிறேன் என்று வெற்று உடம்பில் சின்ன நெஞ்சில குண்டை தாங்கி செத்து விழுந்தார். அந்த படத்தை பார்த்தால் உங்கள் எல்லோருக்கும் நம் இனப்பகை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்கிற வெறி வரும். உங்களுக்குள் இருக்கிற நான் பெரியவன், நீ பெரியவன் என்ற அந்த பிணக்கு தானாக மறையும். அவன் செய்த ஈகத்தை விட செய்துவிடப் போகிறீர்களா? 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் பேசிவிட்டு கீழே இறங்குற போது, வேர்வை கொட்ட கொட்ட வரும்போது, இப்படி வரும்போது, நனைந்து வரும்போது, ஒரு தாய் என்னை கூட்டத்துக்குள்ள மறித்து பேசுகிறார். எல்லாம் எனக்கு நினைவில் இருக்கு. யா இப்படி கத்திரியா, உடம்பெல்லாம் இப்படி வேர்வையா, என்னையா ஏயா இப்படி கத்தி கத்தி இது பண்ணுறியா அப்படின்னு எனக்காக வருத்தப்படுறா. உடம்ப பார்த்துக்க சாமி அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இப்படி வேர்வை சிந்தி இப்படி இப்படி பேசுறியா இந்த சனத்துக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அவள்கிட்ட, அம்மா நான் வேர்வதாம்மா சிந்துறேன். என் முன்னவர்கள் ரத்தம் சிந்திட்டாங்க, அவர்களோட ஒப்பிடும்போது நான் ஒன்றும் இல்லைம்மா. என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நான் பிறந்த இனத்திற்காக உயிரையே கொடுத்தவனுக்கு முன்பு நான் வெறும் உணர்வை மட்டும் கொடுத்து தாமா போராடிட்டு இருக்கேன். அவர்களோட ஒப்பிடும்போது நான் ஒன்றும் இல்லை.
இதை நீங்கள் எல்லாரும் எண்ணிக்கொண்டால் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மற்ற கட்சிகளைப் போல இந்த கட்சியை நீங்கள் எண்ணக்கூடாது. இந்த அடிமை தேசினத்தின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு வந்த ஒரு புரட்சிகர அரசியல் படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது கட்சி கிடையாது. நாம் தமிழர் என்பது என்ன கட்சியா? கட்சியின் பெயரா? இல்லை. நீங்களும் நானும் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அடையாளம். நான் தமிழர், நீங்கள் தமிழர், நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது எங்கள் அடையாளம், என் பிறப்பின் அடையாளம். நான் தமிழன். அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. மானம், ஆரம், வீரம், ஒழுக்கம், நன்னெறி, உயிர்மை, நேயம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. எதுல? தமிழன் என்ற ஒற்றை சொல்லி.